நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது உங்கள் டிசிடி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா PKXD தாங்க ஸ்டார்ட் போகிற மாதிரி வீடு பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் வழக்கு போல சொல்கிறேன். யார் பண்ணுறீங்க? ஓகே இப்போ நம்ம பண்ணலாம். முதல்ல எங்கே வீடு கட்டணும், உன்னோட வீடு எங்கன்னு தெரில. கைஸ் நீங்கள் பாருங்க, சறுக்குறானா நல்லா இருக்குது சறுக்கிறது. முதல்ல நம்ம வீடு எங்கே தான் உங்களோட வீடு யாரு? இந்த நம்மளோட வீடு தானே. அவ்வளோ போய் பார்ப்போம். எந்தா வேற யாரதோ நம்ம வீடு முதல்ல எங்கே கட்டணும்னு முதல்ல பார்க்கணும். பேட் ப்ரௌன் பியரா? முதல்ல வரணும். ஏங்க இந்த ஃபோன் எடுக்கலாம். ஃபோன் எடுத்துட்டு ஓம் நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா கைஸ்? இது பார்க்கணும். இந்த ஆப்ஷன் இருக்கு. டைனி ஹவுஸு, ஸ்பைடர் ஹவுஸ் இருக்குது, ரேபிட் ஹவுஸ் வேணாம். இன்னும் 2 lakhs. நம்ம ஏதாச்சும் டீசெண்டாக ஒரு வீடு இருக்கணும், அவ்வளோதான் போதும். டைமண்டெல்லாம் நம்மளால் தர முடியாது கைஸ். 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா பார்க்கலாம். 90 தான் வாங்கிடலாமா? நம்மகிட்ட 1,20,000 ரூபாய் இருக்குது. 100 டைமண்ட் வேணால் நம்ம எடுத்துடலாமா? ஏதோ குழப்பமாக இருக்கே. நம்ம இதை வாங்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தானே, செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். 2 ஃப்ளோர் இருக்கு. 4 ரூமா. சரி நம்ம தர 100 டைமண்ட் தானே, நம்ம இதை வாங்கிடலாம். இங்கே வந்துட்டு நான் ரூம் வாங்கிட்டோம். நம்மளோட வீடு எங்கே? நம்மளோட வீடு பேர் வந்து பார்த்தோம்னா 2 தான். இதா கைஸ் தாங்க சவுண்டு அட பாருங்களா. ஓகே இப்போ நம்ம பண்ண என்ன பண்ணலாம், இது வச்சுக்கலாம். ஓகே வச்சுக்கிட்டேன். இப்போ செமையாக இருக்குல்ல, உள்ள போய் போக வேண்டியிருக்குன்னு. ஓகே கைஸ் இது போதும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. இங்கே போய் பார்த்தா ஓகே. இங்கே மேலே பெட்ரூம் வச்சிடலாம். இங்கே மேலே வந்து பண்ணலாம். முதல்ல எங்கே போயிட்டு இந்த ஹோம் டெக்கரேஷன் போனால் வந்துடுது. பெட்டு நல்லா ஒரு பயங்கரமான பெட் வாங்கணும். பெட் நம்ம வந்து பண்ணால் ஒரு சூப்பர் கார் மாதிரி இந்த பெட்டு வைக்கல. இந்த பெட்டை தூக்கி இங்கே வச்சு பை பண்ணிடலாமா? பை. ஓகே இங்கே ஒன்று பக்கத்தில் இன்னொன்று இருக்கலாமா? நம்மளுக்கு இதே போகணும்ல. ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பண்ணால் ஒரு டேபிள் நல்ல ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த டேபிள் போடும். இதை வாங்கி இங்கே வச்சிடலாம். இது இங்கே வாங்கி இங்கே வச்சிட்டோம். இது வாங்கிடலாம். டேபிள் சேர் வாங்கிடலாமா? சேர்ஸ் இருக்குது. சேரை தூக்கி என்ன சேர் வாங்கலாம்? இந்த சேர் வச்சுக்கலாம். நம்மகிட்ட 2 இருக்குது. இங்கே ஒன்று, அப்புறம் இங்கிட்ட ஒன்று, இங்கே ஒன்று. இப்படி வச்சா முடிஞ்சிச்சு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணால் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு லுக்குக்கு வந்துச்சு. அதுக்குள்ளேயே இதெல்லாம் வந்துச்சு. ஓகேவா? நம்ம பண்ணால் டிவி. ஸோ நல்ல டிவியாக வாங்குவேன். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்குள்ளே போனால் இதை வாங்கிக்கலாம். இதுதான் பெஸ்ட்டு. ஓகே இது தூக்கி இங்கே வச்சுட்டு இப்போ மேலே வந்தோடனே ஒரு மோட்டிவேஷன், எப்படி ஒரு மோட்டிவேஷன் வரணும்ல. இது நம்ம வீடு, ஒரு மோட்டிஃபிகேஷன் வரணும். அதுக்காக இதை தூக்கி இங்கே வச்சிடலாமா? இங்கே எப்படி வச்சா
ஓகே சரி நல்லாயிருக்கு. இது இப்படி வச்சு ஒரு இதை வந்து பண்ணால் முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம். கீழே வந்துட்டோமா, கீழே வந்தோடனே இது தூக்கி இங்கே வச்சு இந்த இப்படி வச்சிடலாம். பை ஓகே. இப்போ கொஞ்சம் பின்னாடி தள்ளி தூக்கி இங்கே வச்சிடலாம். பை பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுமே சேம் சைஸில் தானே இருக்குது. இப்போ இதை தூக்கி நடுவில் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட பட்ஜெட்டுக்கு கரெக்டாக வந்திருக்கு, அது போதும். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு இது ஒன்றுல நமக்கு அதுதான். எஸ், என்ன பண்ணணும் இப்போ? இவ்வளோ தூரம் தான் நம்மளுக்கு மேலே தள்ளி விடும் போல். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இது என்னது சைஸ் எல்லாம் இருக்குது. சும்மா கண்ணாடி கைஸ், கண்ணாடி நம்ம வந்து பண்ண முதல்ல கண்ணாடிலாம் நமக்கு தேவையில்ல. என்னது தெரியலையே. கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் வேணாம். நான் பண்ண இது என்னது, இதை நம்ம தூக்கி இங்கிட்டு வச்சிடலாம். பை பண்ணிடலாம். 500 தானே, போனால் போகட்டும். பை பண்ணிட்டு இப்போ கேலரி இதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியல. எலக்ட்ரானிக் ஆகிட்டோம். இப்போ ஒரு பாத்ரூம் கட்டலாம். சரி பாத்ரூம் ஓகே. டாய்லெட்டுக்கு நம்ம இது வச்சுக்கலாம். இங்கே வச்சு பை பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு ஒரு டாய்லெட் வாங்கிட்டோம். இப்போ இங்கே சைடில் ஒன்று வைப்பாங்க. இது ஓகே, இதுவும் பை பண்ணிட்டோம். இதுவே 2000 பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணால் இதை இதை விட்டுலாம். இது இங்கே வச்சுட்டு என்னது டிக்கு தாங்கண்ணா. இது என்னடா இது தூக்கி இங்கே வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வச்சிடலாமா, இல்லை இங்கிட்ட வச்சிடலாம். யார் நம்ம மட்டும்தானே வீட்டில் தாங்க போகிறோம். ஷவர் வந்து பண்ணால் பயங்கரமாக இருக்கணும் கைஸ். சின்ன வயசுலேருந்து ஷவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஷவருக்கான ஓப்பன் சைடு இது இதாங்க ஷவருக்கான ஓப்பன். 4000 ரூபா. பரவாயில்ல விடுங்க. இங்கே ஒரு குப்பை தொட்டி வேணும். இது குப்பை தொட்டி கிடையாதுண்ணா, இதாங்க குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டி தூக்கி இங்கே வச்சிடலாம். இருங்க, தூக்கி கரெக்டாக சோத்துல ஒட்டின மாதிரி வைக்கணும். ஓகே, இது ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும், இது என்னது ப்ளூ பிரிண்டா, ஃபயர் பிளேஸாக நம்ம வந்து பண்ணால் இங்கே தான் வைக்கணும். இது குளிர்காலம்ல, அப்படின்னா ஃபயர் பிளேஸ்லாம் நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு வேணும். அதனால் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே வச்சிடலாம். இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் வரல கைஸ். இது இன்னும்
தான் பையே பண்ண முடியல. இப்போ கீழே போய் வைக்கலாம். இருங்க, ஃபயர் பிளேஸ் மூலம் எங்கே வைக்கணும்? ட்ராகனு ஃபயர் பிளேஸ் எனக்கு வந்து செவுத்தில் வைக்கணுமோ? இங்கே ஆக முடியல, இங்கே ஆக முடியல. எங்கெல்லாம் ஆக்கணும்? எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கு. இந்த பிளேஸ் தான் நல்லா இருக்காது. சரி நான் ஃபயர் பிளேஸ்லாம் வந்து தேவையில்ல. இப்போ ஃப்ளோர்ஸு பேசிக் ஐட்டம்னா இது குழந்தைங்க வர்றது மாதிரி இருக்குது. டாய்க்குள்ளே போனால் இத்தனை இருக்குது. அப்புறம் நம்ம வேறு ஏதாச்சும் ஆள் வச்சிடலாம். இப்போ முதல்ல இங்கே வந்துட்டு கிச்சன்ன்றேன். ஓகே, கிச்சன் தூக்கிட்டு வந்துட்டு இதை தூக்கி இங்கே வச்சிடலாம். கரெக்டாக இருக்குல்ல? கீழே வைக்கணும். சரி இருங்க. ஓகே, இது ஓகே, பை பண்ணிடலாம். பை பண்ணிவிட்டு இன்னொன்று வாஷ் மிஷின் தூக்கிட்டு வந்துட்டு வாஷ் மிஷினை கரெக்டாக ஆகணுமே. வாஷ் மிஷின் என்ன வேஸ்ட் இருக்கிறது? எதாவது செட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, வாஷ் மிஷின்லாம் கரெக்டாக ஆக்க முடியல. முதல்ல அப்புறமா வாஷ் மிஷினை பார்த்துக்கலாம். இது தூக்கி இங்கே பக்கத்தில் இங்கிட்ட வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வேணும் நம்மளுக்கு. ஐஸ் பாக்ஸு இதை தூக்கி நம்ம இங்கிட்ட வச்சிடலாம். இந்த அதிலோட அது ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் இதெல்லாம் நம்மகிட்ட காசு வேணும் கைஸ். இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் நம்மளாம் போக மாட்டோம். ஒரு ஃப்ரிட்ஜு வேணும். நல்ல ஒரு ஃப்ரிட்ஜு தூக்கி இங்கிட்டு பை பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒன்று வச்சுட்டா கிச்சனும் முடிஞ்சிச்சு. இதுங்க கிச்சனில் இன்னும் நல்லா போகணும். கிச்சனில் இது போட்டால் கரெக்டாக இருக்கும். நடுவில் இதை போட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு லேம்ப் இதை நம்ம மேலே தான் வைக்கணும். பிளான்ஸ் வெளியே வச்சிடலாம். பிளான்ஸ் எல்லாம் நம்ம வெளியே தான் வைக்கணும். சரி, இங்கே ஆல்ரெடி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்காங்க. இது தெரிஞ்சு இதோ இங்கே ஆல்ரெடி ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. தூக்கி நம்ம இங்கே வச்சிடலாம். ஃப்ரீ தான். ஓகே, இந்த நம்ம இங்கே வச்சு பாத்ரூம் ஐட்டம்லாம் எல்லாத்தையும் வச்சோம். இப்போ ஆளுக்கு வர்றோம். ஆளுக்கு வந்து சோஃபாவில் முதல்ல இந்த சோஃபா வாங்கிட்டு செவுத்தோட அட்டாச் பண்ணிடலாம். செவுத்தோட அட்டாச் பண்ணி வச்சிடலாம். ஐயோ, இருங்க என்ன பண்ணால் தப்பாக வச்சுருக்கோம். செவுத்தோட வரணும்னா இது கரெக்டாக இது இப்படியே உட்காருவாங்க. கீழே வச்சா அது இப்படி தான் எனக்கு வைக்க முடியுது. இருங்க, இது இப்படி தான் வைக்க முடியுது. செவுத்தோட அட்டாச் பண்ணணும்னு நினச்சேன், வேணாம். சரி, இங்கே வச்சுட்டு அப்புறம் பண்ணால் இங்கே ஒன்று இங்கே என்ன வைக்கலாம்? இங்கே ஆல்ரெடி ஒரு சோஃபா ஃப்ரீயாக இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டமில் இந்த ஒரு டிவி, ஒரு பயங்கரமான ஒரு டிவி மாதிரி டிவி ஃப்ரீயாகவே ஆல்ரெடி ஒன்று இருக்கும்.
நம்ம இதெல்லாம் வேணாம். அந்த 2000க்கே இங்கே ஒரு டிவி வாங்கி இங்கே அட்டாச் பண்ணிடலாம். இங்கே அட்டாச் பண்ணிடலாம். ரொம்ப தூரமாக இருக்குது நம்ம டிவி, அது பார்த்துக்கலாம் விடுங்க. டாய்ஸுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் ரொம்ப ப்ளெயினாக இருக்குது. இது நேரா கைஸ், இதெல்லாம் இது கைஸ் கீழே அட்டாக் பண்ணிட்டு அது மேலே நம்ம நடந்து போனால் சவுண்டு வரும். ஓகே, இப்போ இது ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் எடுத்துக்கு நம்ம இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சா கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இது பண்ணால் இப்போ வரைக்கும் நம்ம இது போதும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு படிக்கலாம். சரி, ஐயோ இப்போதாங்க கடுப்பாக இருக்கும். டெவலப் ஆகிட்டோம். ரொம்ப ரோபோட் வாக்கியம் போல். போன காசுலாம் நம்மளுக்கு திருப்பி வருது. இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி டிவி. ஓகே, இது எதுக்கு இருக்குன்னு தெரியல கைஸ் எனக்கு. சமையல் இது கூட நல்லா இருக்கு பாருங்களேன். அப்படியே மேலே ஃப்ரீயாக போயிடலாம். படிக்கிறதுலாம் விஐபிலாம் இப்படி தான் இருக்கணும். படிக்கிட்டே இருக்கக்கூட இந்த இடத்துல நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல வெளியே போய் சுற்றி பார்க்கலாம். இதான் நம்மளோட வீடு. இது ஓகே, இதுனா பெர்ஃபெக்ட் பிக்கா. ஸ்னோவில் ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போவோம்ல. நம்ம முதல்ல அங்கிட்டு போகலாம். அங்கே போனால் இங்கே என்ன இருக்கும் தெரியலையே. இதெல்லாம் கூட செம்மையாக இருக்கு. நம்மள பெட் ஷாப்புக்கு போகலாம். இங்கே பெட் ஷாப்புக்கு போனால் ஒரு பெட்டு தருவாங்க, ஒரு பாட் தருவாங்க. என்ன இது கலர்ட்டு 15 கிடச்சிச்சு. ஓகே கைஸ், நல்லா இருக்கு கைஸ். ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு கொஷின் கேட்கணுமே. சார் அப்படா நான் வந்துச்சு போ கைஸ். நம்மளுக்கு வந்து பண்ணால் ஒன்று தந்துட்டான். இன்குபேட்டர் மாதிரி என்னமோ ஒன்று தந்துருக்கான். நம்ம வந்து பண்ணால் நம்ம வீட்டுக்கு போகலாம். ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் உண்மையிலே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. லவ்லி ப்ரௌன் பியர். என்னோட வீடு எங்கே இருக்குது? ஃபன்னி ஸ்பேரோன், கோல்டன் ஸ்பேரோன்னு போடா. ஓகே, நம்மளோட பெட்டு இதுக்குள்ளேருந்து தான் வரும். நோ பார்ட் ஸ்கிப்பு 4 ஹவர்ஸ்னால் ஓப்பன் ஓகே. இப்போயே பார்க்கலாமா? நம்மளுக்கு இது இல்லையே. வீட்டுக்கு எத்தனை பேர் லைக்? நம்மளே லைக் போட்டுக்க வேண்டியதான். யூடியூப்லேயும் சரி எதில் எது இருந்தாலும் சரி நானே லைக் கொடுப்பேன். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு உள்ளே நுழைஞ்சோன்னு அட போங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு இது ஃபீலிங்ஸ் தரலை எனக்கு. பாட்டிக்கு வந்துட்டு இப்போ எதோ வாங்கி போடலாமா? இதை வாங்கி எங்கேயாச்சும் வைக்கணுமே. நம்ம தூக்கி இங்கே பை பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை தூக்கி நம்ம எங்கே வச்சிடலாம்னா இங்கே வச்சிடலாம் கைஸ். கரெக்டாக இருக்குல்ல? நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே ஏதாச்சும் இடிக்குதா? இல்லை. ஓகே கைஸ், நம்ம வந்து பண்ண இது வந்து கேம் பிளே முடிச்சுக்கலாம். மறக்காம வீடியோ பாருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழுத்தி விட்டுருங்கப்பா. இப்போ வந்து பண்ணால் இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய்.